இந்த லியோ டப்பிங் பிரச்சனை சின்மை இருந்தது இல்லையா, அவங்க வந்து திருப்பி ஹைதராபாத் போய் 2 படங்கள் டப்பிங் பண்ணிட்டாங்க. இவர் கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் அது பேசும் பொருளாகி லோகேஷ் கனகராஜ் 50,000 ரூபாய் ஃபைன் கட்டினார் வந்து அப்படின்ற சொல்லியிருக்காரு. போய் அப்படியே போய் ஒரு பேச்ச யாராவது அங்க வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. இல்ல இவர் சொல்றது லோகேஷ் கனகராஜ் கட்டுவாரோ படத்தை நான் பேசுறேன். அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணுன்றதே இல்லை. யார் நடிச்சாங்கன்னு பார்த்தேன். யார் அவங்களையே ஏய் லோகேஷ் போய் பாரு. பப்ளிக்ல பேசலாமா? டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க. சரி, என்ன இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. அவரு நான் மெம்பரா என்ன ரூல்ஸ் இதெல்லாம் தெரியாது. செஞ்சுட்டாரு. இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவோன்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புறேங்க என் பணத்தை எப்படியாவது அனுப்புறதுன்னா அது அனுப்பிச்சுட்டு இருக்கணும். அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துருச்சு காசு யூனியனுக்கு, அவ்வளோதான். எங்கள் அதோட ஓவர். இனிமேல் ஒன்றுமே இல்லை. எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தப்பா பேசுறீங்க. வேற ஆளுங்கிட்ட பேசுற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா, நான் இதெல்லாம் வச்சிருந்தேன்னா இந்நேரம் சொல்லியிருப்பேன். என் ஆளுங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும். ஒண்ணுமே கிடையாது. இதே வேலை இருக்கு. என்ன கேக்குறாங்களோ, பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்ன கேக்குறாங்களோ அதை எங்க தலைவர் செய்வாரு. சொல்லிதான் ஓட்டு கேட்க சொல்லிருக்காரு. சார் நாங்க எல்லா எலெக்ஷன்லயும் சொல்றது, இவரு வாக்குறுதி தான் கொடுக்க மாட்டாரு, வாழ்க்கை கொடுப்பாரு, அவ்வளவுதான். ரைட்டா? என்ன வேணும் ஏங்க? 1985 இருந்து அவரு தாங்க பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு? எல்லாமே பண்ணி உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்றதுக்கு எதுவும் இல்ல. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நாங்க போராடிட்டு இருக்கோம். அதுக்கு சின்னத்திரை யூனியனுக்குள்ள வரணும். இது எங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அது எங்க ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில அதுவும் நடக்கும். இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றான், இவங்க இது பண்றாங்க. இன்னொன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம், சின்மைய நாம் பேச விட்டேன்னு ராஜேந்திர சார் சொல்லியிருக்காரு. ஓகேயா? நாங்க பேச விடல. அப்புறம் எப்படி திருடன் எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாம திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருத்தனமா வந்து பேசினது. இத சின்மையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம். அண்ணன் பேசினாரு, லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினாரு, தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை இவர் மீடியால பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம். ஏன் லோகேஷ்க்கு வேற வேலை இல்ல? அவருக்கு லோகேஷ் கனகராஜுக்கு வேற வேலை இல்லையா? யார் அவரை பத்தி பேசணும்? நான் பாத்துட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா. அதான் சொல்றேன், பொய் பேசணும். இதுல ஹைலைட் என்னன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது. அந்த அமௌண்ட்டும் அவர் கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு. ஞாபகம் இல்ல அவருக்கு. சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. அந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு எல்லாமே. என்னங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சாங்களா? சரி பரவாயில்ல, வாங்க. அது எங்களுடைய யூனியனுடைய உள் விவகாரங்க. அது நாங்க எங்களுக்குள்ள பேசிக்குவோம், எங்க மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்குவோம். அதை வெளித்தளத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மறுபடியும் சொல்றேன், இது அவரு சொன்னதால நான் அதை கிளியர் பண்ணேன், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நீங்க கேட்டீங்க, நான் கிளியர் பண்ணேன். ஆக்சுவலா இது எல்லாமே யூனியனுடைய உள் விவகாரம். நாங்க அதாவது சின்மயி முதல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். சின்மயி முதல்ல நாங்க வெளியில அனுப்பல. ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்டணும். சந்தா கட்டலன்னா மெம்பர்ஷிப் போயிடும். இது எங்களுடைய யூனியன் ரூல்ஸ், மெம்பர்ஷிப் கார்டுலயே இருக்கு. சின்மயி யூனியன் பக்கம் வரமாட்டாங்க, சந்தா கட்ட மாட்டாங்க. சந்தா கட்டாததால 2018 இதே இப்ப இவங்க பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றாங்கன்னு சொல்றான்ல ஒருத்தன், அவன் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல இருந்து அவங்க ஒரு ஜட்ஜை கொண்டு வந்தாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜா எலெக்ஷன் ஆபீசரா கொண்டு வந்தாங்க. அந்த எலெக்ஷன் ஆபீசர் 3 வருஷம் கண்டினியூஸா சந்தா கட்டாததால சின்மயிக்கு ஓட், she is not a member, she is not eligible to vote-னு அவங்க ரிமூவ் பண்ணாங்க சின்மயியை. சின்மயி நாங்க ரிமூவ் பண்ணல. சின்மயி தனக்கு தானே தற்கொலை.
தான் சந்தா கட்டாததால அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை அவங்களே இழந்துட்டாங்க. ஆனா போய் சொன்ன போய் நான் லைஃப் மெம்பரு, நான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன தூக்கிட்டாங்க. அவங்கள யாரும் தூக்கல, அவங்களே தூக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. எலெக்ஷன்ல ஓட்டு போட விடுவீங்களா விட மாட்டீங்களா? மெம்பரே இல்ல. அவங்க போயிட்டான்றாங்க. ஆமா, அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா திருப்பி ஜாயின் பண்ணி அவங்களே வரணும். நீ கேட்கறது இல்ல, சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ். அவரு வந்தா சேர்ப்பீங்களா? சேர்க்க மாட்டேன். நிச்சயமா அந்த காம்பவுண்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம், வெளியே நின்று பேசுறேன். நீங்க பேசிக் ஒண்ணுங்க, இங்க யாரையும் நீங்க கையை பிடிச்சி இழுத்து நீங்க மெம்பர், நீங்க வாங்க மெம்பர் ஆகுங்கன்னு சொல்றது கிடையாது. இதெல்லாம் எப்பன்னா ஆர்டிஸ்டா முன்னாடி அண்ணன் எல்லா ஆர்டிஸ்டா நீங்க மெம்பர் ஆனதுக்கு காரணம் அண்ணன். ஏய் எனக்கு இல்லையா உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மெம்பர் ஆக்குனது. ஓகேயா? யாருமே இங்க அவங்க ஓன் வில்லிங்ல தான் சேர்றது மெம்பர்ஷிப். ஓகே, அதனாலதான். சோ சின்மை இதெல்லாம் தேங்க்யூ. தேங்க்யூ.